சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்களது ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சமீபத்தில் அதிமுகவின் பொதுக்குழுவில் முதல்வராக ஸ்டாலின் இருக்கிறார் என்றால் அதற்கு நாங்கள் போட்ட பிச்சைதான் என்று முதல்வர் பதவிற்கு கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச மரியாதை கூட கொடுக்காத காரணத்தினால் திமுகவின் சில முக்கியமான நிர்வாகிகள் அமைச்சராக இருந்த சி.வி. சண்முகம் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். வார்த்தையை அளந்து பேசு என்று பேசியதற்கு தற்பொழுது கடுமையான கோபத்தில் சி.வி. சண்முகம் அவர்கள் பேசியுள்ள ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் சி.வி. சண்முகம் அவர்கள் அந்த ஆடியோவில் கூறுவது என்னவென்றால், திமுகவின் நபரிடம் திமுகவின் தலைவர்களும் நிர்வாகிகளும் பேச்சாளர்களும் அதிமுகவின் தலைவர்களை பற்றி எவ்வளவு மோசமாக பேசினார்கள் என்பதை ஆதாரத்துடன் நான் நிரூபிக்க முடியும். சில வழக்குகள் நீதிமன்றத்திலும் இருக்கிறது. அவர்களை விட நான் தரைக்குறைவாக பேசவில்லை என்று திமுகவின் நிர்வாகிக்கு பதிலளித்தார் சி.வி. சண்முகம் அவர்கள். தற்பொழுது முன்னாள் அமைச்சராக இருந்த நீங்களே இப்படி பேசினால் மற்றவர்கள் எப்படி பேசுவார்கள்? மரியாதை என்பது மிக முக்கியமானது. அதுவும் முதல்வர் பதவிற்கு கொடுக்கக்கூடிய பதவிக்கான மரியாதை கூட நீங்கள் கொடுக்க தவறிவிட்டீர்கள் என்று திமுகவின் நிர்வாகி பேசிய வீடியோதான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஏற்கனவே அதிமுகவின் உட்கட்சி மோதலின் காரணமாக கடந்த தேர்தல்கள் அனைத்திலும் அதிமுக தோல்வியை பெற்று வருகிறது. அதிமுகவின் உட்கட்சியில் இருக்கக்கூடிய மோதலை சரி செய்யாமல் முதல்வரை சாடுவது சரியா என்று ஒரு சிலரும், சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக இருப்பதன் காரணமாகத்தான் பன்னீர்செல்வமும் சசிகலாவும் அதிமுகவில் இன்னமும் இணைய முடியாமல் இருக்கிறார்கள் என்றும், அதிமுக தோல்வி அடைவதற்கு சில முக்கிய காரணங்களில் ஒருவராக சி.வி. சண்முகம் அவர்கள் இருப்பதாக அதிமுகவின் அரசியல் வட்டாரத்திலேயே கூறப்படுகிறது. மேலும் பொதுக்குழுவில் பேசிய சி.வி. சண்முகம் அவர்கள் வார்த்தைகளை கவனமாக பேசியிருக்க வேண்டும் என்று திமுகவின் நிர்வாகிகள் ஆடியோ மூலியமாக தொடர்பு கொண்டு பேசிய ஆடியோதான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சி.வி. சண்முகம் அவர்கள் பேசியது சரியா என்பதை, முதல்வர் பதவிற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்காமல் பேசியது தவறா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.